हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 15/5/1983 அவ்யக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: பறக்கும் கலையில் செல்வதற்கான விதி மற்றும் புண்ணிய ஆத்மாக்களின் அடையாளங்கள். இன்று தோட்டத்து சொந்தக்காரர் தந்தை தன்னுடைய ஆன்மீக பூந்தோட்டத்தில் நறுமணம் நிறைந்த மலர்களை மற்றும் நாளைய நன்மைக்கான விசேஷமான பொறுப்பாளர் ஆகியிருக்கும் தைரியம், உற்சாகம் நிறைந்த மொட்டுக்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். நாளைய எதிர்காலத்தின் ஓவியங்களுக்கான சின்னஞ்சிறு குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று பாப்தாதாவின் எதிரில் சின்னஞ்சிறு குழந்தைகளின் குரூப் அமர்ந்திருக்கிறது. இந்த சின்னஞ்சிறு குழந்தைகளை பூமியில் மின்னிக் கொண்டிருக்கும் நட்சத்திரங்கள் என்று பாப்தாதா கூறுகிறார். இதே அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் உலகிற்கு புதிய ஒளி கொடுப்பதற்கு பொறுப்பாளர் ஆவார்கள். இந்த சிறிய பெரிய குழந்தைகளை பார்த்து பாப்தாதாவிற்கு ஸ்தாபனை காலத்தின் தொடக்க காட்சிகள் நினைவுக்கு வருகிறது. அந்த சின்னஞ்சிறு குழந்தைகள் உலகிற்கு நன்மை செய்யும் காரியத்தின் ஊக்கம் உற்சாகத்தில் அரசியல் தலைவர்கள், மத தலைவர்கள், விஞ்ஞானி ஆத்மாக்கள் விருப்பம் வைத்திருக்கிறார்கள். ஆனால் செய்ய முடிவதில்லை. அந்த காரியத்தை சிறியவர்கள் நாங்கள் செய்து காண்பிப்போம், மேலும் நாங்கள் மிகப்பெரிய காரியம் செய்து காண்பிப்போம் என்ற திட எண்ணம் வைப்பவர்கள் உருவானார்கள். மேலும் இன்று அந்த சின்ன சின்ன குழந்தைகளின் எண்ணத்தை நடைமுறை ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த குறைவான குழந்தைகளே இன்று சிவசக்தி பாண்டவ சேனை ரூபத்தில் காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் யக்ஞ சரித்திரத்தையோ தெரிந்திருக்கிறீர்கள் இல்லையா? இன்று அதே எரிந்து கொண்டிருக்கும் தீபங்கள் மூலமாக நீங்கள் அனைவரும் தீபமாலையாகிய தந்தையின் கழுத்தின் மாலையாகிவிட்டீர்கள். இப்பொழுதும் சிறிய சிறிய குழந்தைகளை பார்த்து ஒவ்வொரு குழந்தையிலும் உலகின் நாளைய அதிர்ஷ்டம் நிறைந்தவர்கள் என்ற சித்திரம் தென்படுகிறது. அனைத்து குழந்தைகளும் தன்னை என்னவென்று நினைக்கிறீர்கள்? நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள்தான் இல்லையா? இன்றைய நாளோ குழந்தைகளுக்கான நாள். பெரியவர்களோ கேலரியில் அமர்ந்து பார்ப்பார்கள். பாப்தாதாவும் குழந்தைகளை பார்த்து விசேஷமாக மகிழ்ச்சி அடைகிறார். ஒவ்வொரு குழந்தையும் அநேக ஆத்மாக்களுக்கு தந்தையின் அறிமுகம் கொடுத்து தந்தையின் ஆஸ்திக்கு உரியவர்களாக ஆக்குபவர்கள்தான் இல்லையா? பொதுவாக குழந்தைகளை மகாத்மா என்று கூறுவோம். உண்மையிலும் உண்மையான மகான் ஆத்மாக்கள், அதாவது சிரேஷ்ட தூய்மையான ஆத்மாக்கள் நீங்கள் அனைவரும் இல்லையா? அந்த மாதிரி மகான் ஆத்மாக்கள் எப்பொழுதும் தன்னுடைய ஒரே ஒரு திட எண்ணத்தில் இருக்கிறீர்களா? எப்பொழுதும் ஒரு தந்தை, மேலும் ஒருவரின் ஸ்ரீமத் படிதான் நடக்க வேண்டும் என்ற இந்த உறுதியான நிச்சயத்தை செய்திருக்கிறீர்கள் இல்லையா? உங்கள் இடங்களுக்கு சென்ற பிறகு வேறு யாருடைய தொடர்பிலோ வரப்போகிறவர்கள் இல்லைதானே? உங்கள் அனைவரின் புகைப்படம் பிடிக்கப்பட்டு விட்டது. எனவே எப்பொழுதும் தன்னுடைய சிரேஷ்ட வாழ்க்கையை நினைவில் வைத்து கொள்ளுங்கள்.
நாம் ஒவ்வொரு குழந்தையையும் உலகின் அனைத்து ஆத்மாக்களின் சிரேஷ்ட பரிவர்த்தனைக்கு பொறுப்பாளர்கள் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள். இவ்வளவு பெரிய பொறுப்பை எடுப்பதற்கு தைரியம் இருக்கிறதா? அனைத்து குழந்தைகளும் அமிர்த வேளையில் தொடங்கி தங்களுடைய பொறுப்பை ஏற்று செய்பவர்களா? யாரெல்லாம் ஏதாவது விஷயத்தில் பலகீனமாக இருக்கிறீர்கள் என்றால் அதை இப்பொழுதே சரி செய்து விடுங்கள். இப்பொழுது உங்கள் அனைவரின் மேல் அனைவரின் பார்வை இருக்கிறது. எனவே அமிர்த வேளையில் தொடங்கி இரவு வரை சகஜயோகி, சிரேஷ்ட யோகி, வேறு என்னவெல்லாம் சிரேஷ்ட வாழ்க்கைக்காக தினசரி செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கின்றனவோ அதன்படி அனைவரும் மிகச்சரியாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த கவனத்தை இப்பொழுதிருந்தே திட எண்ண ரூபத்தில் வைக்க வேண்டும். அனைவருக்கும் யோகியின் லட்சணங்கள் தெரியுமா? ஒவ்வொரு குழந்தையும் பாப்தாதாவின் ஒவ்வொரு விஷயத்திலும் சரி ஐயா என்று பதில் கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். யோகி ஆத்மாக்களின் அமர்வது, நடத்தை, திருஷ்டி என்னவாக இருக்கும் என்ற இந்த அனைத்தையும் தெரிந்திருக்கிறீர்களா? இந்த மாதிரியே நடந்து கொள்கிறீர்களா? அல்லது கொஞ்சம் கொஞ்சம் விளையாட்டுத்தனம் உள்ளதா? நீங்கள் அனைவரும் யோகி ஆத்மாக்கள் தான் இல்லையா? உலகத்தினர் என்ன செய்கிறார்களோ அதை குழந்தைகள் நீங்கள் செய்ய முடியாது. மகான் ஆத்மாக்கள் நீங்கள் அந்த மாதிரி அமைதி சுரூபமாக இருங்கள். எவ்வளவுதான் பெரிய மனிதர்களாக இருந்தாலும் ஆனால் அமைதி சுரூப ஆத்மாக்கள் உங்களை பார்த்து அமைதியை அனுபவம் செய்ய வேண்டும். மேலும் இவர்கள் சாதாரண குழந்தைகள் இல்லை, ஆனால் அனைவரும் தெய்வீக குழந்தைகள் என்பதுதான் தென்பட வேண்டும். வித்தியாசமானவர்கள் மற்றும் விசேஷ ஆத்மாக்கள் என்று தென்பட வேண்டும். நீங்கள் அந்த மாதிரி நடந்து கொள்வீர்களா? இப்போதிலிருந்தே இதையும் பரிவர்த்தனை செய்ய வேண்டும் என்று விசேஷமாக அனைத்து குழந்தைகளை சந்திப்பதற்காகத்தான் பாப்தாதா வந்திருக்கிறார். புரிந்ததா? குழந்தைகளுடன் பெரியவர்களுடனும் வந்திருக்கிறார்கள். வந்திருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதா விசேஷ நினைவு கொடுக்கிறார். கூடவே தற்சமயத்திற்கு ஏற்றபடி பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் பறக்கும் கலையில் கொண்டு செல்கிறார் என்பதை அனைவரும் தெரிந்திருக்கிறீர்கள். பறக்கும் கலைக்கான சிரேஷ்ட சாதனத்தை தெரிந்திருக்கிறீர்கள்தான் இல்லையா? ஒரு வார்த்தையின் பரிவர்த்தனை மூலம் எப்பொழுதும் பறக்கும் கலையின் அனுபவம் செய்ய முடியும். அந்த ஒரு வார்த்தை எது? அனைத்தும் உன்னுடையது என்பது மட்டும்தான். என்னுடைய என்ற வார்த்தையை மாற்றி உன்னுடையது என்று ஆக்கிவிட்டீர்கள். உன்னுடைய என்ற வார்த்தை தான் நான் உன்னுடையவன் என்று ஆக்கிவிடுகிறது. மேலும் இதே ஒரு வார்த்தை நிரந்தரமாக டபுள் லைட் ஆக்கிவிடுகிறது. நான் உன்னுடையவன் என்றால் ஆத்மா லைட், ஒளி. மேலும் எப்பொழுதும் எல்லாம் உன்னுடையது என்றால் லைட், லேசானவர் ஆகிவிட்டீர்கள் இல்லையா? உன்னுடைய என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும் டபுள் லைட் ஆகிவிடுவதால் சகஜமாக பறக்கும் கலை உள்ளவராக ஆகிவிடுகிறார்கள். என்னுடையது என்று சொல்வதில் நீண்ட கால பயிற்சி இருக்கிறது. என்னுடைய என்ற இந்த வார்த்தை தான் அநேக விதமான சுழற்சியில் கொண்டு வந்துவிடும். இப்பொழுது இந்த ஒரு வார்த்தையை மாற்றம் செய்து விடுங்கள். என்னுடையதில் இருந்து உன்னுடையது ஆகிவிட்டது. இந்த மாற்றம் கடினமில்லை அல்லவா? எனவே எப்பொழுதும் இந்த ஒரு வார்த்தையின் சுரூபத்தில் நிலைத்து இருங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று புரிந்ததா? எப்பொழுதும் ஒரே ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள் தற்சமயமும் சிரேஷ்ட வாழ்க்கையை அனுபவம் செய்கிறார்கள். மேலும் எதிர்காலத்தையும் அழியாத சிரேஷ்டமாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே எப்பொழுதும் இந்த ஒரு வார்த்தையை நினைவில் வையுங்கள். புரிந்ததா? இதே ஆதாரத்தில் எந்தளவு முன்னேற விரும்புகிறீர்களோ அந்தளவு முன்னேற முடியும். மேலும் எந்தளவு பொக்கிஷத்தை தன்னிடம் சேமிப்பு செய்ய விரும்புகிறீர்களோ அந்தளவு சேமிப்பு செய்ய முடியும். பொதுவாக உலகிய வாழ்க்கையில் கூட
யாரெல்லாம் பெயர் பெற்ற நல்ல குலத்தை சேர்ந்த ஆத்மாக்களாக இருப்பார்களோ அவர்கள் எப்பொழுதும் தன்னுடைய வாழ்க்கைக்காக தானம் தர்மம் செய்யும் லட்சியத்தை வைத்திருப்பார்கள். நீங்கள் அனைவரும் மிகப்பெரிய சிரேஷ்ட குலத்தை சேர்ந்தவர்கள். சிரேஷ்ட குலத்தைச் சேர்ந்த பிராமண ஆத்மாக்கள் என்றால் அனைத்து பொக்கிஷங்களினால் நிரம்பிய ஆத்மாக்கள். அவர்களுடைய லட்சியமும் என்னவாக இருக்கிறது? எப்பொழுதும் மகாதானி ஆகுங்கள், எப்பொழுதும் புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். ஒருபொழுதும் எண்ணத்தில் கூட ஏதாவது விகாரவசமான எண்ணத்தை வைத்தார்கள் என்றால் அதை என்னவென்று கூறுவது? பாவம் என்றா அல்லது புண்ணியம் என்றா? பாவம் என்று கூறுவோம் இல்லையா? தனக்காகவும் எப்பொழுதும் புண்ணியம் செய்பவராக ஆகுங்கள். எண்ணத்திலும் புண்ணிய ஆத்மா, வார்த்தைகளிலும் புண்ணிய ஆத்மா, மேலும் காரியத்திலும் புண்ணிய ஆத்மா. எப்பொழுது புண்ணிய ஆத்மா ஆகிவிட்டீர்கள் என்றால் பாவத்தின் பெயர் அடையாளம் இருக்க முடியாது. எனவே அனைத்து பிராமண ஆத்மாக்கள் நாம் நிரந்தர புண்ணிய ஆத்மாக்கள் என்ற நினைவு எப்பொழுதும் நினைவில் வையுங்கள். எந்த ஆத்மாவிற்காகவும் எப்பொழுதும் உயர்ந்த பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பங்கள் வைப்பது அனைத்தையும் விட பெரிய புண்ணியம். எப்படிப்பட்ட ஆத்மாவாக இருந்தாலும், விரோதி ஆத்மாவாக இருந்தாலும், ஆனால் விரோதி ஆத்மாவையும் உயர்ந்த பாவனையின் புண்ணியத்தின் மூலதனம் மூலம் அந்த ஆத்மாக்களையும் பரிவர்த்தனை செய்துவிடுவதுதான் புண்ணிய ஆத்மாவின் புண்ணியமாகும். புண்ணியம் என்றாலே எந்த ஆத்மாவிற்கு எந்த பொருளின் பிராப்தி இல்லையோ அதை பிராப்தி செய்விப்பதுதான் புண்ணியம். எப்பொழுது யாராவது விரோதி ஆத்மா உங்கள் எதிரில் வருகிறார் என்றால் புண்ணிய ஆத்மா அந்த ஆத்மாவை சகித்து கொள்ளும் சக்தியால் வஞ்சிக்கப்பட்ட ஆத்மா என்ற அந்த பார்வையிலேயே பார்ப்பார். மேலும் தன்னுடைய புண்ணியத்தின் மூலதனம் மூலம், சுபபாவனை மூலம், உயர்ந்த எண்ணம் மூலம் அந்த ஆத்மாவிற்கு சகித்து கொள்ளும் சக்தி பிராப்தி செய்விக்கும் சகயோகி ஆத்மாவாக ஆவார். அவருக்கு இதுவே புண்ணிய காரியம் ஆகிவிடுகிறது. புண்ணிய ஆத்மா எப்பொழுதும் தன்னை வள்ளலின் குழந்தை, கொடுப்பவர் என்று நினைப்பார். எந்த ஆத்மா மூலமும் அற்பகால பிராப்தி அடைவதற்கான விருப்பத்தில் இருந்து விலகி இருப்பார். இந்த ஆத்மா ஏதாவது கொடுத்தால் நானும் கொடுப்பேன், அல்லது இவரும் ஏதாவது செய்தால் நானும் செய்வேன் என்று அந்த மாதிரி எல்லைக்கு உட்பட்ட விருப்பம் வைக்க மாட்டார். வள்ளலின் குழந்தையாகி அனைவருக்காகவும் அன்பு, சகயோகம், சக்தி கொடுக்கக்கூடிய புண்ணிய ஆத்மாவாக இருப்பார். புண்ணிய ஆத்மா ஒருபோதும் தான் செய்த புண்ணியத்திற்கு பதிலாக பாராட்டுகள் பெற வேண்டும் என்ற விருப்பம் வைப்பதில்லை. ஏனென்றால் இந்த எல்லைக்குட்பட்ட பாராட்டுதலை ஏற்றுக்கொள்வது நிரந்தரமான பிராப்தியில் இருந்து வஞ்சிக்கப்படுவது என்று புண்ணிய ஆத்மா தெரிந்திருக்கிறார். எனவே அவர் கொடுப்பதில் எப்பொழுதும் கடலுக்கு சமமாக நிரம்பியிருப்பார். புண்ணிய ஆத்மா எப்பொழுதும் தன்னுடைய ஒவ்வொரு வார்த்தை மூலம் மற்றவர்களை குஷியில், தந்தையின் அன்பில், அதீந்திரிய சுகத்தில், ஆன்மீக ஆனந்தம் நிறைந்த வாழ்க்கையின் அனுபவம் செய்விப்பார். அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் குஷியின் டானிக்காக இருக்கும். புண்ணிய ஆத்மாவின் ஒவ்வொரு காரியமும் ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் சகயோகம் பிராப்தி செய்விப்பதாக இருக்கும். மேலும் ஒவ்வொரு ஆத்மாவும் இந்த புண்ணிய ஆத்மா செய்யும் காரியத்தை பார்த்து எப்பொழுதும் மேலே பறப்பதற்கான சகயோகம் கிடைத்து கொண்டிருக்கிறது என்று அனுபவம் செய்வார். புண்ணிய ஆத்மாவின் லட்சணம் என்ன என்று புரிந்ததா? எனவே அந்த மாதிரி நிரந்தரமான புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். அதாவது உயர்ந்த பிராமண வாழ்க்கையின்
பிரத்யக்ஷ சொரூபம் ஆகுங்கள். தூய்மையான இல்லற மார்க்கத்தின் புண்ணிய ஆத்மா ஆகுங்கள். அப்பொழுதுதான் அந்த மாதிரியான புண்ணிய ஆத்மாக்களின் பிரபாவத்தினால் பாவத்தின் பெயர் அடையாளம் முடிவடைந்துவிடும். நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணம் மூலம் புண்ணியம் செய்யும் புண்ணிய ஆத்மாக்களுக்கு எப்பொழுதும் ஒரு வார்த்தையின் பரிவர்த்தனை மூலம் பறக்கும் கலையில் செல்லக்கூடிய எப்பொழுதும் வள்ளலின் குழந்தையாகி அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய விசேஷ ஆத்மாக்களுக்கு பப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். ஓம் சாந்தி. तो बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।